ஆதியும் அந்தமானவரே எல்சடாய் உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத அளவிற்கு இந்த இடத்தை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவர் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற அந்த வாக்கியம் ஆண்டவர் இந்த இன்சூரன்ஸ் துறை ஜெப ஐக்கியத்தை நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இவர்கள் செய்யும் பணிகளை நீங்கள் உயர்த்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. இவர்களை கீழாக்காமல் மேலாக்கியதற்காக நன்றி ஆண்டவரே. வாழாக்காமல் தலையாக்கியதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் உங்கள் பிரசன்னம் இவர்களோடு இருந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நான் சரி, இந்த இடம் முழுவதும் நீங்கள் பெருகி பரிசுத்த ஆவியானவர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கனம் பெருமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தமானதாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அற்புதமான வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நம்முடைய இன்சூரன்ஸ் துறை ஜெப ஐக்கியத்தின் தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதவண்ணன் எப்பயுமே எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் லீடர், அவருக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு அஜய் சாமு, அன்பு அண்ணன், ஒவ்வொருவரையும் டேனியல், ஒவ்வொருவரையும் நான் நேசிக்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை இயேசுவின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருக்கு மட்டுமல்லாமல் மற்ற ஜபக்குழுவிலிருந்து வந்திருக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கிடியனுடைய எங்களுடைய ஸ்டேட் சேர்மன் அண்ணன் ஆனந்தகுமார் அண்ணன், உண்மையிலேயே எங்களுடைய தமிழ்நாடு கிடியன் மினிஸ்ட்ரியில 9 கோடி ரூபாய் கிடைப்பதற்கு பெரிய உறுதுணையாக இருந்த அன்பு அண்ணனை இந்த நேரத்திலே நான் அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கங்களை இயேசுவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 34:15 ஆண்டவர் என்னை பேச சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஏன் இந்த டாபிக், எதற்காக இந்த வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார், ஊமையர்களுக்காகவும் ஒப்பற்றுடைய நியாயத்திற்காகவும் வாயை திற என்று நம் தேவாதி தேவன் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநியாயம் எங்கே நடக்கிறதோ தேவன் அங்கே உயர்த்தப்படுகிறார். நீதியிலே எப்பொழுது அநியாயம் நடக்கிறதோ, ஆட்சியிலே எப்பொழுது அநியாயம் நடக்கிறதோ, எங்கே பரிதானம் கூடுகிறதோ, கள்ள விபச்சாரங்கள் எங்கே பெருகி இருக்கிறதோ, எங்கே பெண்களை மணிப்பூரிலே 2 பெண்களை நடு ரோட்டிலே நிர்வாணப்படுத்தி அவர்களை மிக மோசமாக பாலியல் வன்முறை செய்து அவர்கள் குடும்பத்தை வேறெடுத்ததோ அங்கே தேவன் நின்றிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது. இதே வார்த்தைய 1 தீமோத்தேயு 3:12 ஆண்டவர் கர்த்தர் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் சொன்ன அதே வார்த்தைகளை தேவன் புதிய ஏற்பாட்டிலே 1 தீமோத்தேயு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஏரோது ராஜா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து 1 வயசா இருக்கிறப்ப எல்லா குழந்தைகளையும் அவங்களுடைய முப்பாட்டனார் அடிக்க சொல்லி உத்தரவு போட்டார். அந்த வாரிசுல வந்த ஏரோது ராஜா அங்கே நம்முடைய ஆண்டவர் பரமேறியதற்கு பிறகு யாக்கோபை பிடித்து சிரச்சேதம் செய்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சி யூதர்களுக்கு, சதுரேயர்கள், பரிசேயர்கள் எல்லாருக்கும் மிக மகிழ்ச்சி. காரணம், ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனை அவனை சிரச்சேதம் செய்திருக்கிறார். உண்மையிலேயே அடுத்து சிலரை பிடிக்க போறோம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏரோது ராஜா நல்ல பேர், ஏன்னா நம்ம பிள்ளையால கொண்டுட்டான்னு சொல்லி யூதர்களை திருப்திப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய பணியை செஞ்சுட்டான்னு சொல்லி ஆண்டவர் அப்போஸ்தல நடவடிக்கை 12 அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த சூழ்நிலைகளிலே
பேதுருவை பிடிக்கின்றார்கள். முதல் நம்மால் ஒருத்தர் அவுட். யாரு? யாக்கோபு. அடுத்து பிடித்தவர் முக்கியமான ஒரு சீசன் யார் என்று சொன்னால் பேதுரு. அந்த பேதுரு தான் ஆண்டவருக்கு பல நேரங்கள்ல ஆண்டவரை பத்தி தைரியமா சொன்னவனும் சரி, அப்பாலை சாத்தான் என்று சொன்னவனும் சரி, அதுக்கு அடுத்தபடியா உங்களை மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னவனும் சரி, அவனே மறுதளித்த பிறகு கோலையா அழுதவனும் சரி, அந்த பேதுருவை பிடிக்கின்றார்கள். சமீபத்திலே உயர் நீதிமன்றத்தில் எனக்கு ஒரு வழக்கை நியமித்தார்கள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே 7 பேரிலே இருக்கக்கூடிய ஒரு கைதியை விடுவிக்க கூடி அரசாங்கம் என்னை நியமித்தது. இலவச சட்ட உதவி ஆணையம். அதிலே ரவிச்சந்திரன் என்ற ஒரு கைதிக்கு ஆஜராகக்கூடிய வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தார். நான் அந்த ரவிச்சந்திரனை சிறைச்சாலைக்கு வேறு சீஃப் கெஸ்டா போகும்போது பார்த்திருக்கின்றேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், 36 வருடங்கள் அவன் சிறையிலே இருந்தான். இந்த ரவிச்சந்திரன் 36 years he has been in proclamation of imprisonment என்று நாம் எழுதப்படுகிறோம். பேதுருவை பிடித்து விட்டார்கள். அடுத்த நாள் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை முடித்த உடனே கொல்ல வேண்டும் என்பதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறது. டைட் செக்யூரிட்டி, எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அளவிலே மிகப்பெரிய காவலை வைத்து பேதுருவை 2 கையிலையும் லீடிங் செயின் போட்டு அங்கேயும் டைட் பண்ணி 4 பேர், இங்கிட்டு 2 செயின், அவன் காலுக்கு செயின் அங்கே கனெக்ட் பண்ணிருப்பான். ஏன்னா இதே பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கை 4 அவன் தப்பித்து சென்று விட்டான். எப்படி தப்பிச்சான்னு சொன்னா, முதல்ல தேவ தூதன் வந்து அவனை அனுப்பிச்சு விட்டுறாரு. செகண்ட் டைம் பிடிக்கிறப்பையும் அவன் எஸ்கேப் ஆயிடான். தேர்ட் டைம், 3வது முறை பிடிக்கப்பட்ட அந்த பேதுருவை மிக மிக மகிழ்ச்சியாக அவனை கொல்ல வேண்டும் என்பதற்காக 4 மணி நேரத்திற்கு 4 காவலர்கள் தொடர்ந்து போடப்பட்டு டைட் செக்யூரிட்டியில இந்த முறை அவன் பேதுரு எங்கே எஸ்கேப் ஆகக்கூடாது என்று அவர்கள் முடிவெடுத்து காவலிலே வைத்திருக்கின்றார்கள். நம் தேவன் நம் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறார். உலகத்தில் இருப்பவரிடம் எண்ணில் இருப்பவர் மிகப்பெரியவர். 1 யோவான் 4:4 சொன்ன அந்த வார்த்தை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மேலே செல்லாமல் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி வழங்குகிறதோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் புறப்படும். அது ஒருபோதும் பெருமையாயிருக்கும். God's word cannot be barren or fruitless. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆண்டவர் எல்லாத்துக்கும் குறித்தனையாக வைத்திருக்கிறார். மணிப்பூரை தொட்டார். ஆண்டவர் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தை இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்கு நான் எடுக்க போகிறேன் என்ற முடிவை ஆண்டவர். God sees our trials. ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கிற தேவன் என்பதுதான் என்னுடைய முதல் குறிப்பு. ஹல்லேலூயா. God sees our trials. நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இது உயிரற்ற தேவன் நம்மிடம். ஆரம்ப அற்பமா இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணம். தேவ கரம் எப்பொழுதும் கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாளாகமத்திலே அன்பு சகோதரன் சொல்லும் பொழுது சொன்னார், அவர் இங்கு இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஆறாவது நடக்கிறப்ப அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் நம்ம பார்க்க. வெளியே நம்முடைய இன்சூரன்ஸ் துறை ஜப ஐக்கியத்துக்கு நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக, எரிகிற அக்கினி ஜுவாலைகளுக்கும் ராஜாவின் கைகளுக்கும் நம்மை நீக்கலாக்கி விடுவிக்கக்கூடிய தேவன் நம்மோடு.
சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி போடக்கூடிய தேவன் நம்மோடு இல்லை. அவர் சொன்னாலாம் கட்டளையிட்டாலே. தேவன் நம்முடைய பிரச்சனைகளை உற்று பார்க்கக்கூடிய தேவன். முதலிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:5 அந்த வசனத்தை பார்க்கிறோம். 12:5 அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது அங்கே ஜெபங்களை செய்யக்கூடிய அந்த மக்கள், அதாவது பேதுரு சிறைச்சாலையிலே, அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:5 பேதுரு அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். fervent prayer, continuous prayer. இந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். கார்ப்பரேட் பிரேயர். இந்த கார்ப்பரேட் பிரேயரை இன்னைக்கு நம்முடைய ஜெப கூடுகை சிறந்து செய்து கொண்டது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு தமிழகத்துல மாற்றம். மதுரை பட்டணத்துல இடிச்சு தேவன் வல்லமையாய் கொண்டு போய். அல்லேலூயா. தேவக்கரம் நாம் சபையார்கள் செய்யக்கூடிய ஊக்கமான ஜெபத்தை உடனடியா தேவன் கேட்கிறார். பல ஜெப கூடுகைகள் இருக்கின்றன. ஆனால் சபை செய்யக்கூடிய ஜெப கூடுகை தேவன் இம்மிடியட் ஆன்சர், இன்ஸ்டன்ட் எனர்ஜி என்று சொல்லக்கூடியதை போல உடனடியான தீர்வை நம் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். மிகப்பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறார். காரணம், ஆண்டவர் இந்த மூன்றாவது அவர் நினைத்தது நாம் எப்பொழுதும் பார்க்கிறோம். ஏசாயா 55:8-9 வசனங்களிலே பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன் நினைவுகளை பார்க்கணும், என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. தேவன் சொன்னது நம்ம யாராலையும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. யாராலும் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவரை தெரிந்து கொள்ள யாருக்கும் அந்த தகுதி இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் இவன் ஒரு திட்டம் போடுவாங்க, ஆனால் தேவன் ஒரு திட்டம். யாக்கோப்பை அனுமதித்தார், பேதுருவை விடுவிக்கிறார். அல்லேலூயா. யாக்கோப்பை அனுமதித்தார், அதுக்கும் ஒரு காரணம். பேதுருவை விடுவிக்கிறார் என்று சொன்னால் தேவ மகிமையை பார்ப்பதற்கு தேவன் அவர்கள் முன்னால் யான் பெரியவன் என்பதை நிரூபிக்க அவர் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். பெரிய ஆச்சரியம் என்ன என்று சொன்னார், டைட் செக்யூரிட்டி போலீஸ்ல காவல்ல வச்சிருக்காரு. ஆனா பேதுரு he had sound sleep என்று சொல்வார். ஒரு மகிழ்ச்சி அவர் தூங்கிட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு ரகசியம், நம் தேவாதி தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து யோவான் 21:18 அவனை கூப்பிட்டு ஒரு வார்த்தையை அவனிடம் சொன்னான். அதை அப்படியே நெஞ்சில் வச்சுட்டான். அந்த வார்த்தையில் நடுவிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை, நீ முதிர் வயதனாகும் பொழுதுதான் நீ கையை விடுவாய். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எப்ப கொடுத்தாலும் அதை நம்ம கையில சுதந்திரிக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை அவன் வைத்திருக்கின்றபடியால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் மிக தைரியமாக தன் பயணத்திலே தைரியமாக. தேவ தூதன் வந்தான், அவனை தட்டி எழுப்புறார். எந்திரி, நீ அப்படியே உன் ட்ரெஸ்ஸை போடு, பாத ரச்சனையை பண்ணு, நீ அப்படியே வெளியே வா அப்படின்னு சொல்லப்ப இம்மிடியட்லி ஒரு வார்த்தையும் மீறாமல் அதற்கு கீழ்ப்படுகிறார். இந்த நேரத்திலே நான் 2 உண்மை சம்பவங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மதுரையில அமெரிக்கன் கல்லூரியில அப்புறம் மற்ற இடத்துல பரலோக மனிதன் வந்தான். எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? சகோதரர், அந்த பரலோக மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பு என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம்,
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. பழைய ஏற்பாட்டில் தான் தேவன் அற்புதம் செய்வாரு, புதிய ஏற்பாட்டில் தான் அற்புதம் செய்வாரு, அல்லது எப்பயோ முன்னாடிதான் நமக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது கிடையாது. இந்த மொமெண்ட் நாம் செய்யக்கூடிய இந்த ஜெபத்திலேயே அந்த ஜோதிகளும் பார்த்து நம்மளுடைய ஜெப வீரருக்கு குணத்தை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்தக்கூடிய வல்லமைகளை தேவன் வைத்தார். வசனத்தை அனுப்பி குணப்படுத்தக்கூடிய வல்லமைகளை வைத்திருக்கிறார். அதே மற்ற இந்த பெயர் பரலோக மனிதன். இந்த பரலோக மனிதன் சீன தேசத்திலே ஒரு சாதாரண குடும்பத்திலே இருக்கக்கூடியவனுக்கு அங்கே வேத புத்தகத்திலே சிறு பகுதி மட்டும் கையிலே கிடைக்கிறது. அப்ப அவங்க அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட வேண்டாம், கடவுள் இது மட்டும் உண்மைன்னு சொன்னான், நான் அதை நம்பல, அவங்க அப்பாவுக்கு உடனே வருவான்னு இம்மிடியேட் ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு வேத புத்தகத்துக்காக ஒரு வருடம் கஷ்டப்பட்டார். தலைக்கு அந்த வேத புத்தகத்தை வைத்து இது மாதிரி நம்ம ஹவுஸ் பிரேயர் மிக அற்புதமாக நடத்தினார். இன்னைக்கு வரை சில தேசத்துல பல பிரச்சனைகள் உண்டு. 33 முறை சிறைக்கு சென்றார். ஆனால் எதை பற்றி கவலைப்பட்டார்? சிறைச்சாலையிலே உள்ளே வைத்து கடைசி நேரம் கோட்டை தரவுன்னு சொல்லி 2 காலை உடைக்கிறார், 2 கையை அடிக்கிறார். அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவர்கள் சீன தேசத்துக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். இவர் சிறை கதவிலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த இடத்திலே தனி அறை வைத்து சாலிடரி கன்ஃபைன்மெண்டிலே உள்ளே வைத்து இதே மாதிரி கைட் செய்வதற்கு உள்ளே வைத்திருக்கிறார். 10,000 காவலர்கள் வெளியில காத்துக்கொண்டு பெரிய ஒரு சிறைச்சாலை. அந்த இடத்துல ஆண்டவர் எதிர்ப்பு செய்த அதே தேவ தூதனை அனுப்பி அவன் காவல்களை எடுத்து தைரியமாக அவனை அனுப்பி எல்லா கண்களையும் கூடாக்கி 10,000 பேரையும் தேவன் அப்படியே அழைத்து சென்ற அமெரிக்க தேசத்துக்கு. ஜார்ஜ் புஷ் ஆச்சரியப்பட்டு எப்படி பாடி வந்தன்னு கேட்கிறப்ப இந்த வேத புத்தகம் என்னை வர வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் என்னை வர வைத்தார். ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப்ல நான் பண்ணேன். என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும் தேவைகளின் வார்த்தைகளை I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பலத்தினால் அல்ல என்று சொன்ன வார்த்தை. அவன் ஒரே பார்வையிலே ஆண்டவர் அவனை உயர்த்தி நல்ல முறையிலே உலகம் முழுவதும் செல்லக்கூடிய கல்வியாக வைத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமா தமிழ்லயே இருக்கு, ஆங்கிலத்திலேயே இருக்கு. அந்த நூலை வாங்கி படிக்கும்படி அற்புதத்தை தேவன் நம் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து செய்து கொண்டார். அதுதான் வேண்டும். நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்னைக்கு காலையில் நான் ஒரு ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நான் அந்த ஜெபம் முடிச்ச அடுத்த நிமிஷம் எனக்கு வந்துச்சு. அடுத்த நிமிடம் நான் எனக்கு இதுதான் ஆன்சர்னு எனக்கு தெரியும். அமரோக்கியர்களை செய்ததை போல தேவன் அந்த யாரெல்லாம் அந்த சரி செஞ்சாங்களோ அவங்களுக்குள்ளே சண்டையை நம்ம கேட்கவே இல்லை. நான் சண்டையை போடணுங்கிறது எனக்கு விருப்பமே எப்பயுமே கிடையாது. ஏன்னா அது ஆண்டவர் விருப்பம் கிடையாது. நான் அந்த நேரத்துல யோசேப்பாத்தினுடைய கதையை சொல்லுங்கள். யோசேப்பாத்துக்கு எதிராக 3 நாட்டு படைகள், எம்மோனியர்கள், அவன் 3 படைகளுமே வல்லமை படைத்தவன். இந்த யோசேப்பாத்து அவன் செஞ்ச டெக்னிக் நம்ம வாழ்க்கையில நம்மளும் செய்யணுங்கிறத நான் விரும்புகிறேன். அந்த சிம்பிளா எல்கேஜில இருந்து பெரியவர்கள் வரை அத்தனை பேரை வர சொல்லி உபவாசம் பண்ண சொல்லி ஆண்டவரை பத்தி நன்மையை மட்டும் முத சொல்லணும். முழுக்கிறதே நம்ம ஆண்டவர் நினைக்கிறது, முழுக்கிறது தேவன் விரும்பவே. எகிப்தியர்கள்
அங்க நம்ம பிள்ளைகளை அழைச்சி வர்றப்ப இவங்க நம்ம ஆட்கள் முழுமுழுக்க ஒரே காரணத்துக்காக ஆண்டவர் சொல்றாங்க. செய்த நன்மைகளை நாம் பார்க்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிற்காகவும் தோத்திரம். முதலிலே நாம் பார்த்தோம் God sees our trials. இரண்டாவது God hears our prayers. அதே சங்கீதம் 34 நாம் 14-15 வசனங்களிலே அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார். அல்லேலூயா. அவர் காது கேட்டுட்டே இருக்கு. பிரேயர் எப்பயுமே வீணாக. Prayer brings victory. Always. Praise also brings victory. இந்த ரெண்டுமே வெரி வெயிட். இந்த ரெண்டையும் தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதத்தை நாம் ரசித்து பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல அட்மாஸ்பியர் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரைஸ் நடத்திட்டு இருக்கப்பயே பல ரேவா வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலா ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பேட்டர்னையே நம்ம எடுத்துக்கலாம் எல்லா இடங்களையும். எதுவுமே தேவையில்லை. காரணம் நேரத்தையும் சரி மற்ற எந்த முன்னிலைப்படுத்துங்கிறது சரி தேவன் மட்டும் முன்னிலைப்படுத்தக்கூடிய மகிமையை அதை வைத்திருப்பதற்காக. அடுத்து நாம் பார்க்கின்ற யோசேப்பா அற்புதமா 2 நாளாகவும் 20-12 ஒரு வார்த்தைய நம்ம அன்பு சகோதரி ஜெபம் பண்ணப்ப குறிப்புல கூட அது சொன்னாங்க. என்னுடைய கண்கள் உண்மையே சொல்லி எனக்கு திராணி இல்ல, தகுதி இல்ல, எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனா என் கண்கள் உண்மையே இதை சொல்லி முடித்தவுடன் ஆண்டவர் அங்க ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சார். எங்க நீ நிக்கணும், எங்கே எதிரி வருவான், நீ எப்படி இருக்கணும் என்பதை தேவன் சொல்லுகிறார். சொல்லி முடித்ததற்கு பிறகு இவர் செய்யக்கூடிய ஒரே வேலை, இந்த 3 நாட்டு படைகளுக்கு நடுவில் ஒரு டீமை நிப்பாட்டி பாடகர் குழுவை நிறுத்தி கர்த்தர் நல்லவர் அவர் பெருமை மட்டும்தான் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. 3 பேர் அவனுக்கு சண்டை போடும். 3 பேர் அவுட். லைஃப் எடுக்கல, கத்தி எடுக்கல, எதுவுமே செய்யல. தேவன் நமக்காக நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக. யாத்ரா 14-13 சொன்ன அந்த வார்த்தை, இனி நீ பார்க்கக்கூடிய எகிப்தியரை நீ ஒருபோதும் காணலாம். தேவன் செய்து கொடுக்கிறார். 31வது வசனத்துல யாத்ரா அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, மோசேய தலைவனா எப்ப எடுத்தாங்கன்னு சொன்னா பார்வோன் மன்னனிலே இருந்து குதிரைப்படை வரை செத்து எல்லாம் கம்ப்ளீட். பிள்ளைகளை கொடுத்துட்டா அவர் டைரக்ட். அதுதான் தேவன் நமக்கு ஒரு பெரிய சாட்சி. அவரே சுகரா மாறுவாரு, அவரே தண்ணியை ஒதுக்குவாரு, நம் பிள்ளைகளை நடக்க வைப்பாரு. 10 வாதைகளை கொடுத்தும் அவன் திருந்தன, எந்த இதுமே திருந்தன. ஆனால் தேவன் ஏற்ற வேலையிலே ஜெபங்களை கேட்கக்கூடிய தேவன், ஆண்டவர் சரியான நேரத்திலே பதிலடி கொடுக்கக்கூடியவர் நம் தேவன். இந்த இன்னைக்கு எப்படி பரலோக மனிதன் எவ்வளவு அற்புதமாக வைத்தாரோ அதே போல இங்கே பேதுருவை தேவன் அற்புதமாய் அவனை 1ஆம் காவல் 2ஆம் காவல் கடந்து வெளியே கொண்டு வந்து இருக்கிறப்ப இவனுக்கே ஒரு கஷ்டம். உண்மையா கனவா மெய்யா பொய்யாங்கிற அளவுக்கு ஒரு சாட்சி பார்த்துட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடிய வீடு அங்கே மரியாள் வீட்டுக்கு செல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12-12 அங்கே எல்லாரும் ஒரு வீட்டுல இருந்த நம்ம வீடு மாதிரி இந்த வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இவன் யாக்கோபுடைய குடும்பத்தார்கள் உள்ள இருக்காங்க, எல்லாரும் உள்ள இருக்காங்க.
அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, அதுதான் உலகத்துல முழு இரவு ஜெப கூட்டம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெப கூடுகையை தேவன் அங்கீகரித்தது. இங்க ஃபர்ஸ்ட் 12:5 சபையார் செய்யக்கூடிய ஊக்கமான ஜெபத்தை தேவன் கேட்டு இம்மிடியட் ரிசல்ட்ஸ். இங்க பண்ணிட்டு இருக்கிறப்பயே உள்ள போய் பேதர் பெல் அடிக்கிறான். அங்க வெளியே வந்து பாக்குற போதை என்ற பேர் ஆச்சரியப்பட்டு திக்கு முக்காடி இவர் பேதுருதானான்னு சொல்லி அந்த இடத்துல ஒருத்தர் தன்னார். அவளுக்கே ஒரு போய் உள்ள சொன்னா உனக்கு என்ன மென்டலான்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுல சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் தேவன் நம் பிள்ளைகள் இம்மிடியட்டா ரிசல்ட் மட்டும் தருது, அதுக்கு அடுத்தபடியாக உயர்வை தருது. இந்த இடத்துல ஸ்மக்லர் என்று கொண்டு பண்ணியிருந்தாங்க. இதுலயும் போய் பைபிள் கொடுக்க வேண்டியது ஒரு வேலை. அவ என்ன செய்வான்னா கார்ல ஃபுல்லா டிக்கியில பைபிள் வச்சிருப்பான். வச்சுட்டு பார்டர்ல கிராஸ் பண்ணி போகிறப்ப கேட்பாங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுவாங்க, கர்த்தாவே எனக்கு இந்த கண்களை கூடாது, நான் உள்ள போய் நீங்க பைபிள் கொடுக்கணும், எனக்கு உதவி செய்ய. கரெக்டா பார்டர்ல வந்து செக் பண்ணுவாங்க மிலிட்ரி. டிக்கியை திறந்தா அந்த டிக்கியை திறந்தோட செங்கலா இருக்கும். உள்ள போய் அற்புதமா பைபிளை கொடுத்துட்டு அவருடைய கடமையை தேவன் செய்வதற்கு அவருக்கு செய்தார். 2 நாளாகவும் 6 இதே அற்புதத்தை எலியா தீர்க்கதரிசிக்கு தேவன் செய்தார். என்ன செஞ்சாரு? பெரிய படை, அசிஸ்டன்ட் எலியாவுடைய அசிஸ்டன்ட் பதறி போய், ஐயா வெளியில பார்த்தா பெரிய குதிரைப்படையா பெரிய படைகள் நிக்குது, நம்ம அவுட் அப்படின்னு சொல்லப்ப ஒண்ணுமே கவலைப்படல. ஆண்டவரே என் வேலைக்காரன் பார்க்கிறபடி நீங்க பெரிய படைகளை நீங்க நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்ணை திறந்து அந்த இடத்துல பாக்குறப்ப அவர்களை பார்த்து நம்மோடு இருப்பவர்கள். அல்லேலூயா. ஒன்னும் ஆள் கிடையாது, ஆனால் ஆண்டவர் தூதர்களை அனுப்பி பயத்தின் ஆவியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு பேரை கொடுக்கக்கூடிய வல்லமை நம்முடைய சூழ்நிலைகளை கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு. அதுக்கடுத்து பழையபடி அவர்கிட்டயே வந்து கேட்க வருமா, ஆண்டவரே இவங்க வந்து யார்கிட்ட எலியாவிட்டே வந்து எலியா எங்க இருக்கா அவனை கண்டுபிடிக்கணும். இப்ப இவங்க கண் மயக்கத்துல வந்து இருக்கிறவனை வந்து வேற மாதிரி மாத்தன்னு சொல்லி கேட்பாரு. கண் மயக்கம் கொடுக்க முடியும். கண் மயக்கத்தை கொடுத்து அங்க இருக்கான்னு போக சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. இதே இல்லையா தன்னுடைய ஜெபத்தினாலே அந்த ஒரு மனிதன் நம்ம நீ சபையா செய்யற ஜெபம், சபை செய்யக்கூடிய ஜெபம், வீட்டு ஜெபம், குடும்ப ஜெபம், எல்லாவற்றிற்கும் பதிலும் விடிவும் வெளிப்பையும் தேவன் தருவார். இதே நாம் யாக்கோபு 5:16 நாம் பார்க்கிறோம். இவன் வந்து 3 வருஷம் மழை பெய்யக்கூடாது ஆண்டவருக்கு வேண்டான், ஆண்டவருக்கு பாட்டி மீண்டும் மழை பெய்யணும்னு சொல்லி வேண்டான், ஆண்டவர் கருத்தான விண்ணப்பத்தோடு செய்யக்கூடிய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கப்படுவார். ஆண்டவர் எப்பொழுதுமே அந்த ஜெபத்தை ரொம்ப அவருக்கு ஒரு 3 பெரிய இந்திய உலகத்தை கலக்கிய 3 பேரை பார்த்தோம். ஒருத்தர் ஜார்ஜ் உபர், தகப்பன் இல்லாதவனுக்கு தகப்பன் என்று அவனுக்கு. இந்த ஜார்ஜ் 1,40,000 அனாதை குழந்தைகளுக்கு கையில ஒரு காசு இல்லாம யாரையும் கேட்காம பிரேயர் மூலமா அவங்களுக்கு உணவு மட்டுமல்ல ஹை பொசிஷன் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நாள் அட்லாண்டிக் கடல்ல அவர் போயிட்டு இருக்க, கப்பல்ல போயிட்டு இருக்க, அங்கே பனி மூட்டம் ஏற்படுகிறது. அந்த பனி மூட்டம் ஏற்பட்ட நேரத்துல மாதம் வீட்டுல கேட்கிறாரு, எப்ப போய் சேரும், நான் 4 மணிக்கு மீட்டிங்ல போய் சேரணும், இல்லைன்னு சொன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடும், நான் குறித்த நேரத்துக்கு போகாம வாழ்க்கையில இருந்ததே இல்லை.
அவர் சொல்றாரு, வாய்ப்பே கிடையாது, இந்த பனிமூட்டத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படியா எனக்கு நான் இந்த இடத்துலயே ஜபம் செய்கிறேன்னு சொல்லி அங்கேயே நீண்ட நோக்கி ஜபம் செய்கின்றார். ஆண்டவரை, இதுவரை நான் என் வாழ்க்கையிலே நான் குறித்த நேரத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லாமல் இருந்ததில்லை. எனக்கு இந்த முறை எனக்கு உதவி செய்ய அந்த மாணவி நானும் ஜபம் நீ பண்ண வேண்டாம், அப்படின்னு சொன்னது நானே செய்ய பண்ணிட்டு ஜஸ்ட் கதவை தரன்னு சொன்னாங்க. தேவன் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நமக்கு இந்த நேரத்துல அது மட்டும் ஈவன் ராபர்ட்ஸ் அவன் வேல்ஸ் நாட்டின் காவல். அவன் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, அவன் ஜெபம் பண்ண அந்த ஜபக்காலம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கிழிஞ்சு அந்த அளவுக்கு முட்டி போட்டு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நான் அவன் செஞ்சுட்டே இருக்க. அவனுடைய ஒரே பாரம், ஒரே ஜெபம், வேல்ஸ் நாட்டிலே 1,00,000 ஆத்துமாக்களை எனக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு மீட்டிங் நடந்தா இன்னைக்கு 2 ஆத்துமாக்காகும், அடுத்த மீட்டிங்ல 5 ஆத்துமாக்காகும், அதுக்கு அடுத்த மீட்டிங்ல 4 ஆத்துமாகும். கடைசி அவனுடைய பாரம், இந்த இடத்துல 1,00,000 ஆத்துமாக்கள் வேண்டும் என்று பாவத்தோடு ஜெபம் செய்வார். கண்ணீர் மன்றாடுகின்றார். ஆண்டவர் மேலிருந்து ஒரு இறக்கை மூலமா வருது 1,00,000 ஆத்துமாக்கள். அதே 1,00,000 ஆத்துமாக்களை முயற்சி அவனுக்கு கொடுத்தார். எதை வேண்டும், இந்த மதுரை பற்றதே தேவனை. நம்ம மட்டும் ஒரே சிந்தனையில ஒரே குரல்ல கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று மட்டும் நாம் எடுத்து everything is possible with man this is not possible, with God everything is possible. தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருப்புள்ள பட்டயமாக வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. முதலும் ஆனால் தேவ வசனமோ என்றைக்கு நினைக்கிறது. ஆண்டவர் மிகப்பெரிய அந்த வார்த்தையை வித்தாக நமக்கு கொண்டு சொல்லி இது மட்டும் முன்னர் அவருடைய கண்கள் நீதிமான், தன்னுடைய கண்கள் நீதிமான்களின் நோக்கமாய் அவர் செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த 2ம் முட்டி 3வதுதான் மாபெரும். அந்த அயோக்கியர்கள் இருக்கார் இல்லையா, அவர்களை வேறோடு அறிந்து கொடுக்கக்கூடிய வல்லமை அதான் சார் நம்ம செய்ய வேண்டாம், ஆண்டவர் நாம் 3வது he deals with our enemies. 3வது சொல்லக்கூடியது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியவர் நம் தேவாலயம். இங்க ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. அங்கே ஏரோது ராஜா சிறைச்சாலையில் எப்பயுமே நமக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16, 25, 26 வசனங்களிலே பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையிலே ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே ஒண்ணுதான் ஜெபம், துதி. இது 2 தான் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆயுதம். அங்க நமக்கு தெரியும், சிறைச்சாலை உடல் அதிர்ச்சி ஏற்பட்டு விலங்குகள் போட்டு அவங்க எல்லாரும் வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில அந்த ஜெயில சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. காரணம் அவங்க ரூல்ஸ் படி ஒருத்த தப்பிச்சுட்டா அவனுக்கு தூக்குறாங்க. ஆனால் அன்றைக்கு அவங்களுக்கு சொல்லி சுவிசேஷம் சொல்லுகிறாரா, நானும் என் வீட்டாரும் என்றார் தெரிவிப்போம் வார்த்தையை தேவை. அதே மாதிரி ஏரோராஜா இங்கிருந்து எஸ்கேப் ஆனான், உள்ள தப்பிச்சு போயிட்டாங்க. அவன் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கான். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே ஒன்று நடக்கிறது. என்ன செய்யலாம், இவன் தனக்கு இவனுடைய பேச்சை பார்த்து மயங்கி இவனையே கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த இடத்திலே வரும். வசனம் 14 அப்போஸ்தலர்களுடைய 12 22, 23 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவனை பத்தி எல்லாரும் புகழ்ந்து ஆண்டவர் கோபம் கொண்டு அவனை கொடுக்க வைத்து சாப்பிட்டார். அது மட்டும் இந்த கிளைமாக்ஸ்.
மூணாவது இதுக்கு அடுத்துதான் மிக முக்கியம். மணிப்பூர்ல அப்படி 365 தேவாலயத்தை இடிச்சு ஒதுக்குனாங்க. இன்னைக்கு ஒரிசால நம்ம லால்குடிய அவங்க சொன்னாங்க. ஒரிசா அங்க இன்னைக்கு எதை செஞ்சாலும் தாராசிங் இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுட்டாங்க. இன்னைக்கு இத்தனை எது நடந்திருந்தாலும் தேவன் ஒரே ஒரு வாரித்தாக செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:24 தேவ வசனம் வளர்ந்து இதுதான் எங்க ஆண்டவர் பிள்ளைகள் ப்ரொசிக்யூஷன் அதிகமாக நடக்கிறதோ, எங்கே மிக மோசமான நிலையிலே நாடு இருக்கிறதோ, ஆண்டவர் தங்கள் ஜபத்தை பார்த்து விடைகளை தரக்கூடிய நேரத்திலே சரியான விடையை தேவன் தரக்கூடிய வேத வசனம் இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு ஜான் மேக்ஸ் என்று சொல்லக்கூடியவர் பஞ்சாப் தேசத்துக்காக ஷாப்காக அவர் எடுத்த ஜபம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய அற்புதமாக இன்னைக்கு சிஎம் சீக்கிரம் கிறிஸ்டினா தேவன் கொண்டு வந்திருக்கார். பல ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கார். இன்னைக்கு பஞ்சாப்ல நம்மளும் தான் அவங்க ஜெபிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஜபம் அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலயுமே நாம் ஜெப வீரர்கள் எழுப்பி கொண்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் 400 வருஷம் 500 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு ஜெபத்தையும் எழுப்பியிருக்காங்க. ஆபிரகாமுக்கு பிறகு மோசே பல வருடங்கள் 300 வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு ஜெபத்திருக்காங்க. அதுக்கு பிறகு எலியா தீர்க்கதரிசி வர்றதுக்கு பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்படி ஜெப வீரர்கள் பல வருடங்களுக்கு நடுவிலே இருக்கும்போது நமக்கு இன்று ஒரு மனசாக்கியத்தை அல்லேலூயா. நாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய 3 முக்கியமான இதை இந்திய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது, நாம் கூப்பிடும் போது ஜெபம் பண்ணும் போது நாம் முயற்சி பண்ணும் பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக தேவன் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 121 சொல்லும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை நான் நேரிடுகிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் நம்மை தூங்குறதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேரப்படும். கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்து கொண்டவை விலக்கி பாருங்கள். ஆத்மாவை பாதுகாத்து போக்கையும் வரத்தையும் முதற்கொண்டு என்றைக்கும் பாதுகாக்கக்கூடிய தேவன் நம்ம பிள்ளைகள். சில பேர் மலையில இருக்கு. நம்ம பிள்ளை யாத்திரைகள் போகும்போது கால்ல அடிபட்டு கடுக்கால் கூட பாதித்திருக்கிறார் நம்ம தேவன் நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பெரிய சாக்கியம். பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். நாம் பலம் உள்ளவர்களாக இருப்பதற்கு பலமில்லாத நம்மை தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு பெரிய அறிவுஜீவியா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பைத்தியமா இருந்த நம்ம தேவன் ராஜாக்கு ஒரு நம்பரட்சி மகிமையான சிங்காசனத்தை தேவன் பிள்ளைகளுக்கு குடிக்கிறார் என்று சொன்னார். அவர் பிள்ளைகளை தொடக்கூடியவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய வாக்கு தத்தங்கள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. என்னை குற்றப்படுத்தும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்த உதயக்காரனோ அல்லது நமக்கு வார்த்தை முடிச்சியோ அல்லது நம்ம இருக்கக்கூடிய எதுதான் நீங்குமோ யாரை எது சொன்னாலும் சரி அவரை சொல்லுங்க. விடவே மாட்டார். தேவன் விடவே மாட்டார். வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய ஆவியானவர் இனி இவ்வழியாக வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே ஆண்டவர் போய் சொன்ன மனிதர்கள் மனமார்கள் அவர்கள் மனது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் வசனித்தும்
தேவ கரம் நம்மோடு இருக்கு. சமீபத்துல நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். ஃபாதர் பிளேஸ்மெண்ட் சொல்லியும் ஜோசப் மார்ட்டினும் அங்க போய் நம்ம 3000 மைல்கள் போவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பல இடங்களுக்கு செய்யாதது ஏகப்பட்ட நடக்குது. குளம்புக்கு ஜாப்பனாக நம் நிகழ்ச்சியை ஆண்ட பிள்ளைகளுக்காக ஆண்ட வார்த்தைகளுக்காக ஏன் இந்த இடத்துல இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. எங்க நம்ம தமிழர்களை போட்டு குடித்தாரோ நம்மளா கெட்டதாங்கிறது செகண்ட் அதை பத்தி விரும்புகிறேன். ஆனா அதே இடத்துல அதே அந்த அரண்மனையில அதே ஆட்கள் மூலமா அவங்க வெளியேற்ற வச்சு நாட்டை விட்டு வெளியே போச்சாங்க. எப்பயுமே ஜபத்துக்கு எந்த நாடா இருந்தாலும் ஜபத்துக்கு கவலைப்பட வேண்டியது. அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆரம்பம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேற்கொள்வார். நாம் எதை பற்றி நமக்காக நீங்கள் சும்மா நானும் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுவேன். நமக்காக செய்து கொண்டிருப்பதற்காக சூழ்நிலை கர்த்தர்